Hi students, it's Kailash, 12th standard, lesson number 8, dual nature of radiation and matter. So in the lesson, X-ray introduction and X-ray protection. So அதை பத்தி உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. Of course, it's a very important detail answer question. So what are X-rays and explain how X-rays are produced. Okay. So first of all, X-rays அப்படினா என்ன அப்படிங்கறத முதல்ல சொல்லிடுறேன். அதுக்கு அப்புறமா எப்படி X-rays ப்ரொடியூஸ் பண்றது அப்படிங்கறத பார்ப்போம். So what are X-rays? X-radiations or X-rays were accidentally discovered by Roentgen. Intentionally X-rays கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஒரு இன்டென்ஷனோட கண்டுபிடிக்கல. அவரோட லேபரட்டரியில he was testing some electrical circuits. அதாவது கேஸஸ் வழியா கரண்ட் பாஸ் ஆகுமா அப்படிங்கறத அவர் அனலைஸ் பண்ணிட்டு இருந்தாருங்க. சோ அந்த அனாலிசிஸ்ல ஆக்சிடென்டலா அவர் கண்டுபிடிச்சதுதான் எக்ஸ் ரேடியேஷன். இந்த ரேடியேஷனை அவர் கண்டுபிடிச்ச டைம்ல இது எதனால ஆரிஜினேட் ஆகுது, இதோட ப்ரொடக்ஷனோட மெக்கானிசம் என்ன, எங்கிருந்து ஆரிஜினேட் ஆகுது அப்படிங்கறது அவருக்கு தெரியல. சோ ஜெனரலா ஒரு அன்னோன் பர்சன், உங்களுக்கு யாராவது ஒரு பர்சனை தெரியல அப்படின்னா அவங்கள சம் எக்ஸ் மெட் பீயிங் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த ரேடியேஷனோட ஆரிஜின் தெரியாதனால இதுக்கு அவர் என்ன பேர் வச்சிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸ் ரேடியேஷன், அன்னோன் ரேஸ் அப்படிங்கிற மீனிங் வர மாதிரி எக்ஸ் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லி நேம் வச்சிட்டாருங்க. சோ அதுக்கப்புறமா எக்ஸ் ரேஸ் எதனால ஆரிஜினேட் ஆகுது, அதோட ப்ரொடக்ஷனோட மெக்கானிசம் இல்ல, அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இருந்தாலும் அந்த பேரை நம்ம இன்னும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, சோ எக்ஸ்-ரேஸ் were discovered by Roentgen. ரைட், இந்த எக்ஸ்-ரேஸோட ப்ரொடக்ஷனோட பிரின்சிபல் என்ன, எக்ஸ்-ரேஸ் ப்ரொடியூஸ் பண்ணனும்னா என்ன வேணும், இப்ப காபி போடணும்னா என்னென்ன வேணும்ங்கிறது உங்களுக்கு தெரியும். சோ காபி பவுடர் வேணும், சோ ஹாட் வாட்டர் வேணும், ஹாட் வாட்டர் காபி பவுடர்ல ஊத்துனீங்கன்னா டிகாஷன் கிடைக்கும். அப்புறம் சில பேர் அதை ரா காஃபியா குடிப்பாங்க, சில பேர் மில்க் மிக்ஸ் பண்ணி சுகர் போட்டு குடிப்பாங்க. ரைட், அந்த மாதிரிங்க இந்த எக்ஸ்ரே ப்ரொடக்ஷனுக்கு என்னென்ன தேவைப்படும், எக்ஸ்ரே ப்ரொடக்ஷனுக்கு தேவைப்படக்கூடியது யாரு அப்படின்னா நம்பர் 1 எலக்ட்ரான்ஸ் and number 2 a solid target preferably of high atomic mass. சோ எக்ஸ்ரே ப்ரொடக்ஷனுக்கு நமக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் தேவைப்படும் அண்ட் ஒரு சாலிட் டார்கெட் நமக்கு வேணும். அந்த சாலிட் டார்கெட்டோட அட்டாமிக் மாஸ் நெசசரிலி ஹையா இருக்கணும். ஓகே, ரைட். சோ இந்த எலக்ட்ரான்ஸ் அண்ட் சாலிட் டார்கெட் இது ரெண்டையும் வச்சுட்டு எப்படி எக்ஸ்ரேஸ ப்ரொடியூஸ் பண்ணலாம், இப்போ நான் சொல்ல போறதுதான் எக்ஸ்ரே ப்ரொடக்ஷனோட பிரின்சிபல். சோ ஸ்டேட் தி பிரின்சிபல் பிஹைண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் எக்ஸ்ரேஸ். ஓகே, so I told you X-ray production க்கு electrons and solid target வேணும்னு சொன்னேன் இல்லீங்களா. so first electrons எடுத்துக்கங்க. electrons எடுத்துட்டு அத தலவெறிக்க ஓட விடுங்க. electrons கண்ணா பின்னான்னு தலவெறிக்க ஓடணும். fast moving electrons நமக்கு வேணும். so what we need is fast moving electrons. Fast moving electrons will possess enormous kinetic energy. You know, any moving object or a moving particle will possess kinetic energy, which is given by the formula half m v square, where m is mass of the particle and v is its velocity. So fast moving electrons will possess enormous kinetic energy. இப்போ இந்த fast moving electrons என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா ஒரு solid target வச்சு நீங்க ஸ்டாப் பண்ணணும். Or in other words, I can say fast moving electrons should be made to hit a solid target of high atomic mass. So the fast moving electrons ஒரு solid target வச்சு ஸ்டாப் பண்ணுங்க. Okay, so the solid target should necessarily have high atomic mass. Now why is that it should have high atomic mass? We'll see little later. So whenever fast moving electrons strike the solid target of high atomic mass, X-rays are produced. இதெல்லாம் X-ray photons.
You know, photons are nothing but energy pockets. So coffee போடுறதை விட X-ray production ரொம்ப ஈஸிங்க. என்ன பண்ணணும், எலக்ட்ரான்ஸை எடுத்துக்கோ, அதை தலைதெறிக்க ஓட விடு. The electron should possess huge kinetic energy, enormous kinetic energy. இந்த fast moving electrons ஒரு solid target மேல ஹிட் பண்ண வச்சீங்கன்னா X-rays produce ஆகும். So இப்போ நான் சொன்னதுதான் X-ray productionோட principle. So state the principle behind production of X-rays. Whenever fast moving electrons are suddenly stopped by a solid target of high atomic mass, X-rays are produced. Okay, now what really happens when electrons strike the solid target? எதனால இந்த X-ray நமக்கு உருவாகுது? இந்த X-ray photons எதனால நமக்கு produce ஆகுது? Right. இப்போ fast moving electrons will possess kinetic energy. இந்த solid target electrons hit பண்ணும்போது they will lose their kinetic energy. இந்த electrons lose பண்ற இந்த kinetic energy இருக்கு இல்லீங்களா, அதுல major part of kinetic energy will reappear in the form of heat energy. So electrons possess huge kinetic energy. In the target hit பண்ணும்போது the electrons will lose their kinetic energy. They will give up their kinetic energy due to collision with the target. இவன் எவ்வளவு kinetic energy லூஸ் பண்றானோ அதோட ஒரு பார்ட், மேஜர் பார்ட் ஹீட் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். Say for example, if an electron has a kinetic energy of, let me assume 1000 joule. இவன் இந்த டார்கெட்டை ஹிட் பண்ணும்போது say இந்த 1000 ஜூல்ல 800 ஜூல் ஆஃப் கைனடிக் எனர்ஜி ஹீட் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகிறதா இமேஜின் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் எத்தனை ஜூல் ஆஃப் கைனடிக் எனர்ஜி ரிமைனிங் இருக்குங்க? 200 ஜூல். இந்த 200 ஜூல் ஆஃப் கைனடிக் எனர்ஜி தான் என்னவா கன்வெர்ட் ஆகும் கேட்டா எக்ஸ்ரே போட்டானா கன்வெர்ட் ஆகும், எக்ஸ்ரே எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். அப்ப எக்ஸ்ரே ப்ரொடக்ஷன் இஸ் பேசிக்கலி கன்வர்ஷன் ஆஃப் kinetic energy of electrons into X-ray energy. So conversion of kinetic energy to X-ray energy is the basis of X-ray production. இதே நம்ம இந்த லெசனோட ஆரம்பத்துல போட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் அப்படின்னு சொல்லி ஒன்னு படிச்சிருப்போம். போட்டோ எலக்ட்ரிக் எமிஷன்னா என்ன? ஒரு மெட்டல் சர்ஃபேஸ் மேல போட்டான்ஸ் இன்சிடென்ட் பண்ணீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் ஆர் எமிட்டட். ஒரு மெட்டல் சர்ஃபேஸ் மேல photons incident பண்ணீங்கன்னா electrons will be ejected outside. eject ஆகிற எலக்ட்ரான்ஸ்க்கு kinetic energy இருக்கும் இல்லையா? இந்த kinetic energy எலக்ட்ரானுக்கு யார் சப்ளை பண்றா? நீயும் கிடையாது, நானும் கிடையாது. நம்ம யாரும் சப்ளை பண்றது இல்ல. இன்சிடென்ட் போட்டானுக்கு எனர்ஜி இருக்கும். இந்த போட்டானோட எனர்ஜி தான் எலக்ட்ரானோட kinetic எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். இதுல போட்டோ எலக்ட்ரிக் எமிஷன்ல. So photoelectric emission involves conversion of energy of the photon into kinetic energy of electron. இதே X-ray production பாத்தீங்கன்னா photoelectric emission process ஓட complementary converse இருக்கு பாருங்க. So electronோட kinetic energy X-ray எனர்ஜியா X-ray productionல கன்வெர்ட் ஆகுது. இதே போட்டோ எலக்ட்ரிக் எமிஷன்ல போட்டானோட எனர்ஜி எலக்ட்ரானோட எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். So X-ray production can be considered as converse of photoelectric emission.